நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இது நினைத்தாலே இனிக்கும். இந்த சேனல் 1970, 80, 90 காலகட்டங்களில் நம்ம பார்த்து வச்ச படங்களை ரிவ்யூ பண்ணுறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1988 விஜயகாந்த் ராதிகா நடிப்பில் வெளிவந்த ஒரு அருமையான படம் பூந்தோட்ட காவல்காரன். இதோடைய டைரக்ஷன் வந்து செந்தில்நாதன், இதோடைய இசை வந்து இளையராஜா. இந்த படம் எங்கே துவங்குது அப்படின்னா, படத்துடைய ஆரம்பத்திலே விஜயகாந்துக்கான ஒரு ஸ்டண்ட் காட்சி, அது முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு, அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த பாண்டியன் அந்த கேரக்டருக்கு கல்யாணம் நடக்குது. அடி காண கருங்குயிலேன்னு அந்த கதை ஆரம்பிக்குது. விஜயகாந்த் பாடுறாரு கேஜே ஜேசுதாஸுடைய வாய்ஸில். விஜயகாந்த் வந்து கொஞ்சம் ஒரு ஓல்டு கெட்டப்பில் நடிச்சிருப்பார். அவருக்கு மனைவியாக ராதிகா வராங்க. ஸோ அடுத்த காட்சி, ஒரு காதல் ஜோடி வேறு ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு வராங்க. அது வந்து ஆனந்த் வாணி விஸ்வநாத், அந்த காதல் ஜோடி விஜயகாந்த் கிட்ட வராங்க. விஜயகாந்த் அந்த ஜோடிக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. அந்த காதல் ஜோடியில் அந்த வாணி விஸ்வநாத் இருக்காங்களா, அந்த பொண்ணுடைய அண்ணனா வந்து லிவிங்ஸ்டன் நடிச்சிருப்பார். அவருக்கு இது முதல் படம். ஆக்சுவலாக அவர் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தார். அவர் பாக்யராஜுடைய உதவியாளராக இருந்தவர். இந்த படத்தில் தான் அவர் ஒரு வில்லனாக அறிமுகமாகிறாரு. ஒரு 6 பாட்டு உண்டு. அடி காண கருங்குயிலே இந்த பாட்டு, அப்புறம் பாராமல் பார்த்த நெஞ்சம் அது, அப்புறம் எண்ணுயிரே வா எண்ணுயிரேங்கிற பாட்டு, அப்புறம் விஜயகாந்த் ராதிகாவுக்கு சிந்திய வெண்மணி அப்படிங்கிற பாட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் பாடாத தெம்மாங்கன்னு ஒரு பாட்டு. படத்துடைய ஆரம்பத்தில் டைட்டில் கார்டு போடும்போது இளையராஜாவுடைய காவல்காரா காவல்காரா அப்படிங்கிற பாட்டோட தான் அந்த படமே துவங்கும். இந்த படத்தில் விஜயகாந்த் வந்து ஒரு ஓல்டு கெட்டப்பில் நடிச்சிருப்பார். அதே சமயத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில் தான் நடிச்சிருப்பார். என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு சாராய வியாபாரியாக நடிச்சிருப்பார். அவருடைய சின்ன வயசில் அவர் பாதிக்கப்பட்டது, அவருக்கு எந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த கதைக்கு ஒரு நியாயம் சேர்த்துருப்பாங்க. இந்த படத்தில் விஜயகாந்த் ராதிகாவுடைய ஜோடிக்குமே ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று உண்டு. ராதிகா வந்து மலேசியா வாசுதேவன் ஒரு மந்திரியாக இருப்பார், அவருடைய பொண்ணு. ஸோ விஜயகாந்த் அவங்ககிட்ட ஒரு டிரைவரை வேலை செஞ்சு அப்புறம் விஜயகாந்த் மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு சண்டை காட்சி அப்போது மலேசியா வாசுதேவன் விஜயகாந்த் தாக்க போவார். அந்த இடத்துல இவங்க அடிபட்டுருவாங்க. ஸோ அந்த கருவெலாம் கலைஞ்சு போகும். அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க 2 பேரும் இவங்ககிட்ட அடைக்கலம் வந்த உடனே தங்களுடைய ஒரு குழந்தைகளாகவே அவங்க ஃபீல் பண்ணி அவங்களோட ரொம்பவே அட்டாச்சாக இருப்பாங்க. கிளைமேக்ஸில் அந்த சண்டை காட்சி முடியும் போது லிவிங்ஸ்டனுடைய தலையில் துப்பாக்கி வச்சு அந்த இடத்துல தான் இவங்க 2 பேருக்கும் அவர் கல்யாணத்தை முடிச்சு வைப்பார். அப்புறம் அவங்க தாலிக்கிட்ட முடியவும் இவருடைய உயிர் பிரியர் தான் அந்த காட்சியை இது பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பாட்டு வரும், ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் அப்படிங்கிறது. நிஜமாகவே இந்த படம் பார்த்து முடிக்கும்போது, அந்த படம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், இப்போ பார்த்து முடிக்கும்போது அந்த காட்சி முடியும் போது நமக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கனமாகவே இருந்தது. காரணம், டக்குன்னு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, சமீபத்தில் விஜயகாந்த் இறந்து போனப்போ நம்ம டிவியில் பார்க்கும்போதெல்லாம் இந்த வரிகளே தான் திரும்ப திரும்ப ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. இவருக்குன்னே எழுதப்பட்ட ஒரு வரிகள் அது. ஆக்சுவலாக அந்த படம் பார்த்து முடிக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அப்படி ஒரு படமாக இது அமைஞ்சிருந்தது. சின்ன வயசில் நான் 2-3 முறை தியேட்டரில் பார்த்துருந்தேன். இப்போது நிறைய முறை பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் பதிவு செய்யுங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து எங்க சின்ன ராசா, பாக்யராஜ் ராதா நடித்தது. அதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஒரு விடுகதை ஒரு தொடர்கதைன்னு சொல்லிட்டு விஜயன் ஷோபா நடித்தது. அட்டகாசமான படம். நடிகர் லிவிங்ஸ்டன் சொன்ன செய்தி ஒன்று, அவருக்கு வந்து இந்த படத்தில் தனக்கு வாங்கக்கூடிய சம்பளத்தை வந்து ஒரு சாக்கு மூட்டை நிறைய மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட சொன்னதாகவும், விஜயகாந்த் மூலமாக அவங்களுக்கு ஒரு சாக்கு பை நிறைய பணமாக கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு போய் அவர் வீட்டில் தன்னோட அம்மாட்ட கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுத்தினதா ஒரு செய்தி சொல்லியிருந்தார். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நினைத்தாலே இனிக்கும்.